என்னென்னலாம் இருக்க போகுது பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். பட் வழக்கமா இருக்கிற அளவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்ல அப்படின்னாலும் ஒரு 2, 3 நேம்ஸ் மட்டும் மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா கருண் நாயர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு சீரீஸ்ல சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த சான்ஸ அவர் சரியா யூஸ் பண்ணாரா பண்ணலையா அப்படின்றது வந்து அவருக்கே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சீரீஸ். நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஆனா அதை கன்வெர்ட் பண்ணல. கண்டிப்பா ஒரு டீம்ல வச்சே ஆகணுன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு ஹோம் சீரீஸ்ல அவருக்கு சான்ஸ் கொடுத்தா அவர் கண்டிப்பா அவரை ப்ரூவ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் அவங்க செலக்டர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. வி ஹவ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் கருண் நாயர் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கருண் நாயர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அடுத்து முகமது ஷமி, ஏன்னா அவர் வந்து கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவர்கிட்ட இப்ப சொன்னது ஃபிட்னஸ் மட்டும் தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அண்ட் இவங்க சொன்ன கிரைட்டீரியா படி டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஆடுறாரு, போயிட்டு ரஞ்சி ட்ரோஃபில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரஞ்சி ட்ரோஃபில பெர்ஃபார்ம் பண்ணா இவங்க தான் வந்து டெஸ்ட் மேட்சுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்களே அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்ஃப்ராஸ், அவர்கிட்ட ஃபிட்னஸ் ப்ராப்ளம் சொன்னாங்க. இப்ப ஃபிட் ஆயிட்டாரு, அவரை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப அவரும் கிடையாது அப்படின்ற மாதிரி வெளியே எடுத்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே ஸ்குவாட் வந்து எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் தான். என்னன்னா பிளேயிங் லெவன் தான் ப்ராப்ளமா இருக்க போது. போன சீரீஸ் மாதிரியே அக்ஷர் பட்டேலை விளையாட விடாம பண்றதுக்கான ஸ்குவாட் மாதிரி இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள கொண்டு வந்து அவரை ஃபிட் இன் பண்ண ரொம்ப முக்கிய ட்ரை பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.